உலகெங்கும் வாழும் தமிழ் மக்களுக்கு வீனஸ் பாலாஜியின் அன்பு வணக்கங்கள். நான் வீனஸ் ஆஸ்ட்ரோ அகாடமியின் ஜோதிட பேராசிரியர் மற்றும் சோழி பிரசன்ன ஜோதிட ஆராய்ச்சியாளராக இருந்து அனைவருக்கும் போய் ஜோதிடம் சென்ற பணியில் இருக்கோம். நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் பட்டனில் ஆல் ஆப்ஷன் ப்ரெஸ் பண்ணுங்கள். நம்ம இன்றைக்கி சனி செவ்வாய் சேர்க்கைக்கான பலன்களை பற்றி இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். 12 ராசி அன்பர்களுக்கு இந்த செவ்வாய் சனி சேர்க்கை எந்த மாதிரி யோக பலனை கொடுக்க போகுது அப்படின்றத டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். ஏன் இந்த செவ்வாய் சனி சேர்க்கை அப்படின்னு சொல்லும்போது பார்த்திங்கன்னா, காலபுருஷனுக்கு லக்னாதிபதின்னு சொல்லக்கூடிய செவ்வாயும் அதே போல் காலபுருஷனுக்கு லாபாதிபதின்னு சொல்லக்கூடிய சனி பகவானுடைய சேர்க்கையை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். எல்லாரும் வாழ்க்கையில் முயற்சிகள் பண்ணுறோம், ஆனால் அந்த முயற்சிகள் வெற்றியை கொடுக்குதா அப்படின்னு கேட்டால் நிறைய நேரத்தில் இல்லை. அதற்கு காரணம் என்ன கேட்டிங்கன்னா, ஜாதகத்தில் கூடிய செவ்வாயோடைய நிலை. நிறைய முயற்சிகள் பண்ணி வெற்றி அடைகிறாங்கன்னா அங்கே செவ்வாய் பலமாக இருக்கும்போது வெற்றியை கொடுக்கும். அதே போலத்தில் எல்லாரும் முயற்சி பண்ணுறோம், வெற்றி கிடைச்சாலும் அதில் லாபம் வரல, பணம் சம்பாதிக்க முடியல, பேர் புகழ் இல்லை, எனக்கு ஒரு ரெகக்னேஷன் இல்லை, நான் ஒரு பேஷனை ட்ரைவ் பண்ணுறேன், அது எனக்கு கிடைக்கல அப்படின்னு சொல்லக்கூடியவர்களுக்கு அந்த சனியோடைய தாக்கங்கள் குறைவாக இருக்கும் ஜாதகத்தில். இந்த மாதிரி இருக்கக்கூடிய அமைப்பில் இப்போ செவ்வாய் 4ஆம் பார்வையாக சனி பகவானை பார்க்குறார். இது ரெண்டும் ஒரு கிரக சேர்க்கைன்னு சொல்லுவோம். இந்த கிரக சேர்க்கையினால் 12 ராசி என்பதுக்கு என்ன மாதிரி யோக பலனை கொடுக்க போகுது? நன்மைகளும் இருக்கும், தீமைகளும் இருக்கும். நன்மைகள் என்னென்ன, தீமைகள் என்ன அப்படின்னு லிஸ்ட் அவுட் பண்ணலாம். அப்படி நன்மைகள் சொல்லும்போது பார்த்தீங்கன்னா, நிறைய பேருக்கு வாழ்க்கையில் ஒரு மிகப்பெரிய முயற்சிகள் செய்து வெற்றியடைந்து லாபம் சம்பாதிக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும். அதே நேரத்தில் பெரிய பதவிகள் பட்டங்கள் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு. யோகம் இல்லை ஜாதகத்தில், அந்த கிரக சேர்க்கை சரியாக வேலை செய்யலை, அதே போல் கோச்சாரத்தில் சில ராசி என்பர்களுக்கு சில பிரச்சனைகள் வரும் அப்படின்னு சொல்லும்போது அவங்களுக்கு சில நெகட்டிவான சில விஷயங்கள் நடக்கும். அது என்னென்ன நெகட்டிவ்ஸு? உடல் ரீதியாக பாதிப்பா, இல்லை பொருளாதார பிரச்சனையா, உறவுகள் கூட ஏதாவது பிரச்சனையா, இல்லை ஏதாவது வேலை தொழிலில் பாதிப்புகள் வருமா அப்படின்னு டீட்டெயிலாக இந்த 12 ராசி என்பவர்களுக்கும் என்ன பலன் அப்படின்னு டீட்டெயிலாக பார்க்கலாம். சிம்ம ராசி என்பவர்களுக்கு செவ்வாய் சனி சேர்க்கை என்ன மாதிரி யோக பலனை கொடுக்க போகுது? இது 39 நாட்கள் மட்டுமே இருக்குது. இது பார்த்திங்கன்னா டிசம்பர் மாதம் 7ஆம் தேதியிலேருந்து ஜனவரி மாதம் 17ஆம் தேதி வரைக்கும். இது பார்த்திங்கன்னா ஒரு 50% பாசிட்டிவ் இருக்குது, 50% நெகட்டிவ் இருக்குது, ரெண்டுமே பார்ப்போம். இந்த சிம்ம ராசி என்பவர்களுக்கு இப்போ பார்த்திங்கன்னா வாழ்க்கையில் பெருசாக எதையும் சாதிக்க முடியாத ஒரு சூழ்நிலைகள் இருக்குது. அப்படியே கட்டி போட்ட மாதிரி இருக்கீங்க. எதை செஞ்சாலும் ஒரு பிரச்சனை வருது, எதை செஞ்சாலும் ஒரு தடங்கள், எதை செஞ்சாலும் ஒரு தாமதம், நிம்மதியாக தூக்கம் இல்லை, ஒன்றுமே பிரச்சனை இல்லை, ஆனால் பிரச்சனையை சந்திக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்குது. ஒரு விரக்தி, வாழ்க்கையில் ஒரு வெறுப்பு, ஏண்டா வாழ்க்கையை வாழ்கிறோம் அப்படின்ற ஒரு சூழ்நிலை நிறைய பேருக்கு இருக்குது. முக்கியமாக பெண்களுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு மன வருத்தம் இருக்குது. அது பார்த்திங்கன்னா கணவர் மேலே இருக்கலாம், இல்லை வேலையில் இருக்கலாம், தொழிலில் இருக்கலாம், குழந்தைகள் மேலே இருக்கலாம், உறவினர்கள் மேலே இருக்கலாம், இல்லை நம்ம இவ்வளோ சம்பாதிக்கிறோம் நிம்மதியாக தூங்க முடியல, ஒரு நகை வாங்க முடியல, எவ்வளவு சம்பாதிச்சாலும் செலவு தான் அதிகமாக இருக்குது. இந்த மாதிரி சூழ்நிலைகள் இப்போ சிம்மராசி என்பவர்களுக்கு இருக்குது. அதில் இருந்து வெளியில் வரக்கூடிய ஒரு அற்புதமான காலகட்டமாக அந்த 39 நாட்கள் இருக்குது. சார், இந்த 39 நாட்கள் வெளில திருப்பியும் பிரச்சனை வருமா? கண்டிப்பாக அந்த மாதிரி நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஆனால் இந்த 39 நாட்கள் நீங்கள் என்ன பண்ணணும்னா, நீங்கள் சில டிசிஷன் எடுக்கணும். எதனால் எனக்கு இந்த ஒரு விரக்தி? அப்போ அந்த விரக்தியினுடைய காரணம் என்னன்னு தெரிஞ்சுங்க. தொழில் சரியில்லை அப்படின்னா தொழிலை எந்த அளவுக்கு மாற்றலாம், என்னெல்லாம் செய்யலாம், அந்த தொழிலில் லாபம் வர்றதுக்கு என்ன பண்ணலாம், கடன் குறையத்துக்கு என்ன விஷயங்கள் செய்யலாம், அதை நோக்கி பயணம் பண்ணக்கூடிய ஒரு அற்புதமான நேரம். அதே போல் குடும்ப உறவுகளில் பிரச்சனை இருக்குது அப்படின்னா குடும்ப உறவுகளை நம்ம என்ன டிசிஷன் எடுத்து நம்ம சரிப்படுத்தலாம். இப்போ பார்த்திங்கன்னா நிறைய பேருக்கு கூட்டு குடும்பமாக இருக்கிறதுனால சில பிரச்சனைகள் வரலாம். பார்த்திங்கன்னா யாருக்காவது ஒரு ஹாஸ்பிட்டல், இதுக்காக நீங்கள் வருத்தப்பட வேண்டிய, அப்போ என்ன பண்ணணும், நீங்கள் தனி குடித்தனம் செல்வதற்கான வாய்ப்பு இருக்குது. அதே போல் சில பேருக்கு பார்த்திங்கன்னா கணவரே பிரச்சனையாக இருக்கார், மனைவியே பிரச்சனை இருக்காங்க, என்ன சார் பண்ணுறது அப்படின்னா, நீங்கள் இந்த காலகட்டத்தில் ரொம்ப யோசிக்காமல் இது ஒரு டெம்பரவரியான விஷயம் அப்படின்னு கடந்து போகிறதுக்கான முயற்சிகள் செய்வது சிறப்பு. சில நேரங்களில் ஏதாவது ஒரு நம்பிக்கை துரோகம் கூட ஏற்படலாம், இல்லை ஏதாவது தவறான பழக்க வழக்கங்கள் இருக்கலாம். அதை நீங்கள் சரி பண்ணணும்னு நினச்சிங்கன்னா நெக்ஸ்ட்டு ஒரு 1 இயருக்கு வெயிட் பண்ணி தான் ஆகணும். நீங்கள் இப்போ போய் நீங்கள் எதாவது டிசிஷன் எடுத்திங்கன்னா அதில் பிரச்சனைகள் வரும், ஜாக்கிரதையாக இருங்க. முக்கியமாக உங்களுடைய குழந்தைகளை ரொம்ப போட்டு கண்காணிக்கணும், அவங்க ரொம்ப கேர் எடுத்துக்கணும்னு நினைக்கக்கூடிய நேரம் இது. ஆனால் அதை செஞ்சிங்கன்னா உங்களுக்கு ஒரு விரக்தி இன்னும் அதிகமாக தான் ஆகும். ஃப்ரீயாக விடுங்க, நல்லாவே இருப்பாங்க. சிம்ம ராசியில்
இருக்கக்கூடியவர்களுக்கான குழந்தைகள் நல்லாவே இருப்பாங்க. அது டெம்பரவரியாக சில ஏதாவது பிரச்சனைகள் இருக்கலாமே தவிர, ஆனால் உங்களுக்கு ஒரு பேர் புகழ கொடுப்பாங்க. உங்களுக்கு நேரம் சரியில்லாதனால என்னென்னா, அவங்க நல்லது செஞ்சால் கூட உங்களுக்கு ஒரு நல்ல விஷயங்கள் தெரியாது, மனசில் படாது, கண்ணில் படாது. பார்த்தீங்கன்னா பையன் படிக்கலை, பொண்ணு படிக்கலை அப்படின்னா நீங்கள் என்ன சொல்வீங்க? அவன் படித்த நாள் கூட வந்து பார்த்தீங்கன்னா என்ன படிக்காமல் உட்காந்து டிவி பார்த்துட்டு இருக்கேன், என்ன கேம்ஸ் விளையாடிட்டு இருக்கேன், என்ன மொபைல் பார்த்துருக்கேன்னு திட்டுவீங்க. அவங்க வந்து சொல்லுவாங்க, இல்லை நான் படிச்சுட்டு தானே இருந்தேன், இவ்வளோ நேரம் படிச்சுட்டு தானே இருந்தேன், இப்போ தான் நான் பார்த்தேன் அப்படின்னு கேள்வி கேட்பாங்க. அந்த மாதிரி ஒரு விரக்தியாக இருக்கக்கூடிய நேரம், அதில் கொஞ்சம் பொறுமையாக இருந்தீங்கன்னா நல்லா சிறப்பாக இருக்கும். அதே போல் இந்த காலகட்டத்தில் தொழிலில் புதிய வாய்ப்புகள் வரும், அதை எடுத்துக்கொள்ளக்கூடிய நேரம். புதிய வாய்ப்புகள் அப்படின்னு சொல்லும்போது என்ன, இன்வெஸ்ட்மெண்ட் இல்லாமல் என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லக்கூடிய சில வாய்ப்புகள் வரும். அதை எடுத்துக்கிட்டிங்கன்னா சிறப்பாக இருப்பீங்க. அதே சிம்ம ராசியாக இருக்கீங்க, இந்த காலகட்டத்தில் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, வேலை சம்பந்தமான பிரச்சனை இருந்தால் இந்த 39 நாளில் எங்கே மாறினா நல்லாயிருக்கும், எப்படி நம்ம அதை அப்ரோச் பண்ணுறது, என்ன மாதிரி யோசிக்கலாம், என்னெல்லாம் செய்யலாம் அப்படின்னு செய்யக்கூடிய ஒரு நேரம். அதற்கான முயற்சிகள் செய்வது சிறப்பு. அதே போல் சிம்மராசியாக இருக்கீங்க, இந்த காலகட்டத்தில் வெளிநாடு சென்று வேலை பார்ப்பது, அது வந்து லீகலாக இருக்கணும், ஜெனியூனாக இருக்கணும். சும்மா அங்கே பணம் கேட்குறாங்க, இங்கே பணம் கேட்குறாங்க, அப்படி இப்படிலாம் போகிறதுக்குலாம் ட்ரை பண்ணாதீங்க. அதில் தோல்விகள் வரும். ஜெனியூனாக ட்ரை பண்ணுங்கள், அது கிடச்சிதுன்னா போங்க, இல்லைனா அமைதியாக இருங்க. ஆனால் கிடைக்கும், அதற்கான வாய்ப்புகள் உண்டு. ஏன்னா இந்த சிம்மராசி என்பவர்களுக்கு யோகாதிபதி செவ்வாய் உங்களுடைய 7ஆம் அதிபதியாக பார்க்குறாரு. அது வந்து ஒரு மிக சிறப்பு. வெளிநாடுக்கான ஈஸியாக வாய்ப்பு கிடைக்கும். வெளிநாட்டிலே இருக்கீங்க, வீசா எக்ஸ்பயர் ஆக போகுது, பிரச்சனை இருக்குது சார், பயங்கர நெருக்கடியாக இருக்குது, வேலை இல்லாமல் இருக்கேன், வேலையை விடுற மாதிரி இருக்கேன் அப்படின்னா, அந்த சூழ்நிலைகள் இந்த 39 நாளில் நீங்கள் எதாவது மாற்றணுன்னா மாறிக்கலாம். வேறு ஏதாவது வேலைக்கு ட்ரை பண்ணலாம், இல்லை வேறு ஏதாவது முயற்சிகள் செஞ்சு வேறு ஊருக்கு மாறி இருக்கலாம், இல்லை வேறு ஏதாவது நீங்கள் பிஸ்னஸ் எதாவது ஆரம்பிக்கணும். இந்த காலகட்டத்தில் இதை நீங்கள் பிஸ்னஸாக ஆரம்பிக்கிறதுக்கான ஒரு வாய்ப்புகள் இந்த காலகட்டத்தில் இருக்குது. அதே போல் இந்த காலகட்டத்தில் நீங்கள் நிறைய சிம்ம ராசி என்பவர்களுக்கு இப்போ ஒரு திருமண வாழ்க்கையில் ஒரு வெறுப்பு இருக்குது, ஒரு விரக்தி இருக்குது. அந்த மாதிரி விஷயங்கள் இருக்குன்னா கொஞ்சம் அதை தள்ளி வைக்கிறது நல்லது. திருமண வாய்ப்புகள் வந்துச்சுன்னா அதை பார்த்துட்டு, அதாவது ஜாதகம் பார்த்துட்டு நீங்கள் சேர்த்து கொள்ளக்கூடிய ஒரு நேரம். வாய்ப்புகள் வரும், வாய்ப்பு இல்லாமலாம் இருக்கல, வாய்ப்பு இருக்குது. ஆனால் என்னென்னா, நீங்கள் கொஞ்சம் கேர்லெஸ்ஸாக இருந்துட்டீங்கன்னா பிரச்சனையை கொடுத்துரும். கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருந்து பார்த்து பண்ணிங்கன்னா திருமண யோகங்கள் உண்டு. முக்கியமாக குழந்தை இல்லாதவர்களுக்கு குழந்தை வரம் கிடைக்கும். ஆனால் ட்ரீட்மெண்ட் எடுத்து தான் ஆகணும், வேறு வழி இல்லை. ட்ரீட்மெண்ட் மூலமாக கொஞ்சம் செலவு பண்ணி தான் நீங்கள் குழந்தை பெற்றுக்கிற மாதிரி இருக்குது. 2வது குழந்தை பெற்றுக்கொள்ளக்கூடியவர்களுக்கு இந்த காலகட்டத்தில் வாய்ப்பு இருக்குது. சும்மா போய் ஒரு டாக்டர் ஒரு வாட்டி பாருங்கள். லேட் ஆச்சு, 6 மாதம் ட்ரை பண்ணுறோம், 1 வருஷமாக ட்ரை பண்ணுறோம், இல்லை சார் ஒரு டாக்டரை பாருங்கள். கண்டிப்பாக 2வது குழந்தை பெறுவதற்கான வாய்ப்புகள் உண்டு. இந்த காலகட்டத்தில் எக்ஸ்போர்ட் இம்போர்ட் சார்ந்த துறையில் இருக்கவங்க, உணவு சார்ந்த தொழிலில் இருக்கவங்களுக்கு பெரிய பாக்கியத்தை கொடுக்கக்கூடிய நேரம். அந்த பாக்கியம் கிடைக்கும்போது என்னென்னா, ஆட்கள் ஒழுங்காக வேலை செய்கிறாங்கன்னா வாட்ச் பண்ணுங்கள். ஆட்களால், அதாவது வேலை ஆட்களால் சில பிரச்சனைகள் வருவதற்கான வாய்ப்பு இருக்குது. அதை கேர் எடுத்திங்கன்னா தொழிலில் அடுத்த நிலைக்கு செல்வதற்கான வாய்ப்புகள் உண்டு. அதே போல் இந்த சிம்ம ராசி என்பவர்களுக்கு இந்த காலகட்டத்தில் உடல் நலத்தில் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும் சார். அதான் ரொம்ப முக்கியம். இதில் நெகட்டிவ் அப்படின்னு சொல்லும்போது உடல் நலத்தில் கவனமாக இருக்கணும். எந்த இன்வெஸ்ட்மெண்ட்டும் தேவையில்லாமல் பண்ணாதீங்க. அந்த இன்வெஸ்ட்மெண்ட்டு உங்களுக்கு நஷ்டத்தை கொடுக்கும். முக்கியமாக ஷேர் மார்க்கெட்டில் இருக்கீங்க, கிரிப்டோ கரன்சி பண்ணுறீங்க, ஸ்பெக்குலேட்டிவ் பிஸ்னஸ் பண்ணுறீங்க, வட்டிக்கு கொடுக்குறீங்க, சீட்டு போடுறீங்க அப்படின்னா அதெல்லாம் பக்கா லீகலாக இருக்கா, எல்லாம் கிளியராக இருக்கா, நாளைக்கு வந்துடும் நாளைக்கு வந்துடும் எதையும் செய்யாதீங்க. அந்த மாதிரி முயற்சிகளில் தோல்வியை கொடுக்கும். அதேமாதிரி இந்த லாட்டரி டிக்கெட் வாங்குறது, நான் ஏதாவது அதிர்ஷ்டம் கிடைக்குமா, நிறைய பேர் சில பேர்லாம் இந்த சிம்மராசி என்பதெல்லாம் புதையல் எதாவது கிடைக்குமா, எனக்கு எதாவது காசு வருமா, 1 லட்சம் போட்டால் 2 லட்சம் தரேன்னு சொல்கிறாங்க. இதெல்லாத்தையும் அவாய்ட் பண்ணுங்கள். அதில் பிரச்சனைகள் வரக்கூடிய நேரம், அதில் எந்த டவுட்டும் கிடையாது. இதை மட்டும் செஞ்சீங்க அப்படின்னா அந்த வாழ்க்கையில் இருக்கக்கூடிய ஒரு விரக்தி, ஒரு பிரச்சனையிலேருந்து நம்ம என்னெல்லாம் சொன்னோமோ அதெல்லாம் ஃபாலோ பண்ணிங்கன்னா கண்டிப்பாக நல்லது நடக்கும். முக்கியமாக உறவுகளில் மட்டும், அதுவும் கணவன் மனைவி உறவுகளில் மட்டும் கவனமாக இருக்கணும். நீங்கள் வந்து எடுக்கக்கூடிய முடிவுகள், அது வந்து பார்த்திங்கன்னா அவர் தப்பான ஆளாக இருக்கார், ஒய்ஃப் தப்பான ஆளாக இருக்காங்க அப்படின்னா கூட அந்த முடிவுகளை தள்ளி போடக்கூடிய ஒரு நேரம். நீங்கள் தேவையில்லாமல் குழப்பிக்காமல் இருந்தீங்கன்னா சிறப்பு. மொத்தத்தில் இந்த செவ்வாய் சனி சேர்க்கை இந்த சிம்ம ராசி என்பவர்களுக்கு பாசிட்டிவும் இருக்குது, நெகட்டிவும் இருக்குது. நம்ம என்னெல்லாம் சொன்னோன்றதை பார்த்துக்கோங்க. நம்ம சொன்ன பலன்கள் பொதுவான கோச்சார பலன்கள். உங்கள் ஜாதகத்தில் இந்த செவ்வாய் சனி நல்லா பலமாக இருக்கும்போது நம்ம சொன்ன பலனை விட அதிக வாய்ப்புகள் உண்டு. அதேமாதிரி இப்போ ஜாதகத்தில் செவ்வாய் சனி பலம் இழக்கும்போது நம்ம சொன்ன பலன்களை சிலது நடக்காமல் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. மொத்தத்தில் பார்த்திங்கன்னா உங்கள் ஜாதகத்தில் மற்ற கிரகணிகளுடைய அமைப்பும் தேவை. அதே போல் தசாபுத்தி,
ஏன்னா ஒவ்வொரு மனிதனுக்கும் என்னன்னா சில கர்ம பலனோட நம்ம வந்து பிறக்கிறோம். அப்போ அந்த கர்ம பலன் சில பேருக்கு சில நல்லது இருக்கக்கூடிய காலகட்டத்தில் கூட கிடைக்க மாட்டேங்குது. அந்த மாதிரி இருக்குது அப்படின்னா உங்கள் ஜாதகத்தை பார்த்துக்கிறது ரொம்ப நல்லது. என்கிட்ட ஜாதகம் பார்க்கணும் விருப்பம் அப்படின்னா கீழே நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணிட்டு அதுக்கான விவரங்களை தெரிந்து கொள்ளலாம். ஜாதகம் இல்லாதவங்களுக்கு சிங்கிள் பேஜில் பிடிஎஃப் ஃபார்மேட்டில் வெறும் 99 ரூபாய்க்கு கொடுக்குறோம். பிடிஎஃப்பில் 51 பக்கம் வேணும், நோட்டில் எழுதுன மாதிரி வேணும்னா வெறும் 500 ரூபாய்க்கு கொடுக்குறோம். நம்ம வீனஸ் ஆஸ்ட்ரோ அகாடமியில் அடிப்படையிலேருந்து ஜோதிட பயிற்சி வகுப்புகள் நடத்திட்டு இருக்கோம். வாஸ்து, நியூமராலஜி, முகூர்த்தம், திருமண பொருத்தம், பிரசன்ன ஜோதிடம் உள்ள தாம்பூல பிரசனம், சோழி பிரசனம், ஜாமக்கோல் பிரசனம் போன்ற பயிற்சி வகுப்புகள் நடத்திட்டு இருக்கோம். ஆண் பெண் இருபாலரும் படிக்கலாம். வயது வரம்பு கிடையாது. குறைந்த கட்டணத்தில் வகுப்பு நடத்திட்டு இருக்கோம். நேரடி வகுப்பாக நடக்குது. வெளியூர் வெளிநாட்டில் இருக்கவங்க ஆன்லைன் வகுப்புலையும் சேர்ந்து படிக்கிறாங்க. படிக்கணும் விருப்பப்படுறோம் கீழே நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணிட்டு பயிற்சிக்கான விவரங்களை தெரிந்து கொள்ளலாம். உங்களிடம் விடைபெறுவது வீனஸ் பாலாஜி.